வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4ல் கேட்ட ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சம்ம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இந்த தொடர் வரிசையில் 37க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி விடையை சொல்லணும். ஸோ இது மாதிரி சம்மில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கரெக்டாக ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் நம்ம கரெக்டாக யோசிச்சோம்னாக்கா ஆன்சர் உடனடியாக போட்டுடலாம். சப்போஸ் அங்கே நம்ம சரியாக யோசிக்கலை அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த சம்மையே நம்மளுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும். ஸோ இதை நம்ம யோசித்து இதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டைம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த மாடல் கொஷின் எப்படி போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சம்முக்கெலாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், யோசிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த தொடர் வரிசையில் கொடுத்துக்கிற தொடர் வரிசையில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்பரை கூட என்ன பண்ணுறாங்கனாக்கா 2 மல்டிபிள் பண்ணுறாங்க. 2 மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு +1 ஆட் பண்ணுறாங்க. 2 சார் என்ன 4 + 1 5 ஆகிடுமா. அடுத்த நம்பராக கூட பாருங்கள் 2 மல்டிபிள் பண்ணி ஒரு 1 சப்ராக்ஷன் பண்ணுறாங்க. 5 2 சார் 10, 10லேருந்து 1 போச்சுன்னா 9 வருமா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும், +1 ஆட் பண்ணணும் அடுத்த டைமில் அப்போனா வரும் பாருங்க 9 2 சார் 18, 18 + 1 19 வந்துடுமா. அடுத்தது இங்கே 2 மல்டிபிள் பண்ணி ஒரு -1 சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 2 மல்டிபிள் பண்ணால் 19 × 2 38, 38லேருந்து 1 போச்சுன்னா 37 வருமா. அடுத்த டைமில் இந்த 37 மெயின் இங்கே தான் என்ன பண்ணணும், 2 மல்டிபிள் பண்ணணும். 2 மல்டிபிள் பண்ணி ஒரு 1 ஆட் பண்ணணும். அப்போ 37 × 2 வரும் 74, 74 × 1 ஆட் பண்ணால் 75 வரும். அப்போ அதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 75. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்துக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.